ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து நாகேஷ் சார். ஊர் கம்மாரபாளையம் சார். இது மாறுது. அது அது கன்னிக்குளம் வரும், இது கம்மாரபாளையம் வரும் சார். ஆமா சார். ஆமா சார். அந்த ஷேட் நட்ல பார்த்து பல வகையான காய்கறி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், பண்ணிருக்கேன் சார். இங்க வந்து உங்க கொய்யாத்தா பார்த்தேன். ஆமா சார். சொல்றேன் கொய்யாத்தா இந்த மாதிரி கொய்யாத்தா பார்த்தேன். ஆமா சார். க்ளீனா. ஆமா சார். சூப்பரா வச்சிருக்கீங்க. அருமையா வச்சிருக்கேன் சார். கொய்யாத்தோப்பு 3 ஏக்கர் சார் இது. 3 ஏக்கர்ல? ஆமா, 3 ஏக்கர்ல வந்து 500 மரங்கள் இருக்கு சார். மரத்துக்கு என்ன வயசு ஆகுது? மரத்துக்கு ஒரு 10 வயசுல, ஒரு 8ல இருந்து ஒரு 8 வயசுக்குள்ள தான் இருக்கு. 10 வயசு தெரியுமா? இது நாட்டு ரகம் சார். எத்தனை 500 மரங்களா? 500 மரம் இருக்கு சார். அப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த ஆமா எவ்வளவு அடியில வச்சிருக்காங்க? அடி வந்து 2 அடி ஆழத்தை தோண்டி வச்சிருக்கு சார். நீங்க தான் வச்சிருக்கீங்க? ஆமா, நீங்க தான் வச்சிருக்கீங்க. நாங்க எல்லாம் வேலை செஞ்சதுல வந்து வேலை செய்யறது தான். இப்போ வந்து தொடர்ந்து இது தொடர்ச்சியா வந்து ஒரு 3 வருஷமா இதுல நாங்க முழு நேரமா இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இப்ப தொடர்ந்து இருக்கேன் சார். இது கண்ணு எங்க இருந்து வாங்கினா தெரியுமா உங்களுக்கு? இது கண்ணு வந்து இதுல தான், கவர்மெண்ட்ல தான் கொடுத்தாங்க. நம்ம ஊர் பேர் வரலையே, அரக்கோணம் பக்கத்துல பேரம்பாக்கம் சார். பேரம்பாக்கம் வேளாண்மை இதுல நம்ம கவர்மெண்ட் இதுல தான் கொடுத்தாங்க. ஆமா, நம்ம பக்கத்துல அப்போ ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தாரு. அவரு போயிட்டு கண்ணு எடுத்துட்டு வந்தாரு. இப்ப அப்ப நாங்க இல்ல, உள்ள வேலை செய்யல. அன்னைக்கு வேற ஒருத்தர் போய் எடுத்துட்டு வந்து நட்டாரு சார். நடும்போது நாங்க இல்ல. நடக்கும்போது இப்ப கொய்யா நடும்போது எப்படி நடணும்னு சொல்லுவாங்க. கடை அதான் ஒரு அடி ஆழம் தோண்டி செடி போட்டு நம்ம அதுக்கு என்ன உரமா, அடி உரம், சாணி உரமா இல்ல வேற எதனா போடுற மாதிரி போட்டு இதுல. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறம் மொத்தம் டோட்டலா வந்து இயற்கை, முழுக்க இயற்கை விவசாயம் மொத்தமே. இப்போ எட்டு மொத்தமே வந்து வேர்க்கடலை, நெல் பயிர் வச்சா கூட இயற்கை தான். இதுல வந்து நம்ம அந்த கெமிக்கல் மருந்து ஏத்தையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இதுக்கு என்ன வேணுமோ நம்மளே தயார் பண்ணி, 10 மாடு இருக்குது, 10 பசு மாடு இருக்கு, 10 எருமாடு இருக்கு, ஆடு 10 ஆடு இருக்கு, 100 கோழி இருக்கு. இதுல வர்ற உரத்தை வச்சு நாங்க தயார் பண்ணி, இதுல இருந்து நாங்க பஞ்சகாவி, ஜீவாமிர்தம், 10 இலை கரைச்சல் எல்லாம் எங்க கிட்ட, கொய்யா இருக்கு, வேப்பம் இருக்கு, நொச்சி இருக்கு, எல்லாமே நம்ம கிட்டவே இருக்கு. இதுலயே நாங்க தயார் பண்ணி எல்லா மருந்தும் நாங்க இதுலயே யூஸ் பண்ணி, இதுலயே நாங்க ஏதோ நாங்க காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. சரி, ஓகேங்க. இப்போ இந்த மரத்துக்கு வந்து உரங்கள் உரம் அடி உரம் தான் சார். சாணி, சாணம், மண்புழு உரம், இப்படியே கொஞ்சம் தான் ஜீவாமிர்தம், இதுங்க தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை நாள் உரம் கொடுப்பீங்க? இப்போ எப்படி கொடுக்கணும், எந்த கொடுப்பீங்க சொல்ல முடியும்? இப்போ வந்து மரத்தை சுத்தி கொடுக்குறேன் ஐயா. இந்த மரத்தை சுத்தி ஜீவாமிர்தம் ஒரு 5 லிட்டர் ஊத்துறோம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. சாணி கரைச்சல் 5 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு 2 முறை ஊத்துறோம். 2 தடவை ஊத்துறோம். ஒரு மரத்துக்கும் வந்து 5 லிட்டர் ஊத்துறோம். பக்கெட் 5 லிட்டர் பக்கெட் இருக்குல்ல, அது 200 லிட்டர் ட்ரம் இருக்கு. அதுல கலந்துக்கணும்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஒவ்வொரு மரத்துக்கு வந்து 5 லிட்டர். மரத்தை சுத்தி வேறு வெளி சைட்ல தானே சார் வருது. அதனால நம்ம வேருக்கு போட்டதுக்காக வெளி சைடுல வேருக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க எங்க தோண்டினாலும் வேறு கடிச்சிடும். மரத்துல இருந்து 2 அடி தூரத்துல நீ எங்க தோண்டினாலும் வேறு வெளியில வந்துடும். மரத்துக்கிட்ட தான் ஊத்தணுன்ற அவசியம் இல்லை. கொண வேறு தான் அந்த அந்த ஈரத்தை இழுக்கிற தன்மை வந்து லாஸ்டா இருக்கிற இடத்துல தான் அந்த உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கும். அதனால நம்ம மரத்தால ஊத்தினாலும் இங்க வந்துதான் அது உரியும். அதனால நம்ம அது உரியிற இடத்துலயே ஊத்திட்டோம்னா அது ஈஸியா எடுத்துக்கும். வேற என்ன, எல்லாமே உரம் தான். அது ஜீவாமிர்தம் உரம் தான், பஞ்சகாவியா உரம் தான், போனா 10 இலை கரைசலும் உரம் தான். இப்போ இது உரம் நம்மளுக்கு செடி வந்து இப்போ செழிப்பா இருக்கு. மழைனால கொஞ்சம் மஞ்சள் நிறமா இருக்கு. மழை அதிகமான தண்ணி நின்று, இந்த வருஷம் மழை அதிகமான பெஞ்சதுனால இந்த தண்ணி நின்றுடுச்சு. எல்லா கையிலும் வந்து ஃபுல்லா 2 அடி 1 அடி தண்ணி ஒரு மாசம் அப்படியே நிக்க வச்சிருந்து. தண்ணி வடி இல்லை, இப்போ வடிஞ்சிருக்கு. இப்பதான் புழுது எடுத்து விட்டுருக்கணும் டிராக்டர்ல. இன்னும் ஒரு மாசத்துல கிளியரா வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, தண்ணி நிக்கிறதுனாலதான் இந்த மாதிரியா. தண்ணி இல்லாத மரத்தை நான் காட்டுறேன், அப்புறம் பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. செழிப்பா இருக்கும், மற்றபடி பிரச்சனை இல்லை. நோய் தாக்கல அதெல்லாம் கிடையாது. இது தண்ணி இருந்த இடம், தண்ணி இல்லாம இடம் காட்டுறேன். வந்து பாருங்க, ஒண்ணு நல்லா அழகா இருக்கும். மரங்க சூப்பரா இருக்கும், காயும் நல்லா இருக்கும். அதுல சரி, இப்ப உங்க மரத்துல அங்கங்க புல்லு, எல்லா இடத்துலயும் புல்லு கிடையாது, சூப்பரா நீட்டா வச்சிருக்கீங்க. ஏன் மரத்துக்கிட்ட மட்டும் புல்லு இருக்கு? அது டிராக்டர்ல புழுது எடுத்தோம், டிராக்டர் கிட்ட போக மாட்டேறது. இந்த கலைங்க எல்லாம் தடுக்குது. இப்ப எங்களாண்ட சின்ன வண்டி இருக்கு, பவர் வீடரு. அதை போட்டு நாங்க மரத்தை சுத்தி அடிச்சு விட்டுருவோம். அந்த மாதிரி மரத்தை சுத்தி அடிச்சிடுவோம் பவர் வீடர் போட்டு.
சரி, இதுல 8 வருஷம் மரம் அப்படின்னீங்க. அப்ப நீங்க மகசூல் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. மகசூல் எடுத்துக்கிறோங்க ஐயா. மகசூல் வருஷத்துல எத்தனை தடவை இதுல மகசூல்? வருஷத்துல 2 முறை. எப்பன்னு சொல்ல முடியுமா? எப்பன்னு நம்ம சொல்ல முடியல. இந்த நேரத்துல காய் இருந்திருக்கணும் இதுல. ஏன் இல்ல? என்ன அதான் மழை. இயற்கை நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கிட்ட நம்ம சண்டை போட முடியாதுங்களா? அது இப்ப மாத்துது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லடா. இந்த நேரத்துல எங்களுக்கு காய் கொடுக்கணும். இது தினமும் 250 கிலோ 300 கிலோ வரும். தினமும் எடுப்போம். மொத்தம் எடுக்க முடியாதுன்றதுக்காக பாதி தோட்டம் ஒரு நாளைக்கு, பாதி தோட்டம் ஒரு நாளைக்கு, தினமும் போயின்னு இருக்கோம். சண்டே கூட லீவ் இல்லாத கொடுத்துக்கினே இருக்கோம். இந்த மழை வந்து ஒரே காய் இல்லை. இந்த செடிங்கெல்லாம் மறுபடியும் இலையெல்லாம் கொட்டி இதுக்கப்புறம் தான் துளுப்பு விட்டு இப்பதான் லைட்டா வந்திருக்கு. ஏதோ 1-2 வருது. இன்னும் ஒரு மாசம் ஆகும் காய் வரும். இப்ப சாதாரண இப்ப 2 தடவை வரணுங்க. எந்த மாசத்துல வரும்னு சொல்ல முடியுமா? அதான் இது என்ன மாசம்? இது இங்கிலீஷ்ல நம்மளுக்கு தமிழ்ல தெரியாது. இது வந்து இதுல ஜனவரி மாசம். ஜனவரி மாசம் ஃபுல்லா காய் தான் இருக்கும். சரி, ஜனவரில இருந்து எப்ப வரைக்கும் காய் இருக்கும்? 2 மாசம் இருக்கு ஐயா. ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காய் இருக்காது. அதுக்கப்புறம் 3 மாசம் காய் இருக்காது. சரி, அதுக்கப்புறம் 3 மாசம் பொறுத்து மறுபடியும் காய் வந்துடும். வருஷத்துல 3 தடவையா? 2 முறை. 2 தடவை. இப்போ இந்த மாசத்துல இப்ப அறக்க 2 அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கேப் விட்டுரும். 3 மாசம் கேப் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பூ விட்டு பிஞ்சு ஆகி மறுபடியும் காய் ஆச்சுட்டானா அப்புறம் ஒரு 2 மாசம் தொடர்ந்து கொடுக்கும். மறுபடியும் ஜனவரிக்கு வந்துடும். வருஷத்துல 2 தடவை. சரி, இதுல கவாத்து எதனா பண்ணீங்களா? அதுல நீங்க எதுவும் பண்றது இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை எப்ப ட்ரிம் பண்ணுவோம். இது போல அந்த ட்ரிம் பண்றீங்களா? ட்ரிம் பண்ணிருக்கோம். அது பண்ணிருக்கோம் பாருங்க சார். பண்ணிருக்கேன். காரணத்துக்கு அது ட்ரிம் பண்றீங்க? சொல்லுங்க. ட்ரிம் பண்றீங்கன்னா இது ட்ரிம் பண்ணும்போது இந்த துளிர் வந்தது. அது வந்திருக்கா? அது ட்ரிம் பண்ணும்போது நல்லா காய் காய்க்குதா? காய் காய்ச்சிட்ட பிறகு தான் ட்ரிம் பண்ணுவோம் சார். காய் காய்ச்சி முடிஞ்ச உடனே ட்ரிம் பண்ணிட்டு விட்டோம்னா இந்த துளிர்ல எல்லாம் பிஞ்சு வந்துடும், காய் வந்துடும் அதிகமா. அதனால ட்ரிம் பண்ணி விட்டுறது. அதுவும் வேற நம்மளுக்கு தடகாது. களை வண்டி ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியா இருக்கும். கீழே வந்தா வண்டிக்கார ஓட்ட பண்றானுங்க, கண்ணு இடிக்குது குத்துது அப்படின்னு. அதனால இந்த சைடு காலிங்களை ட்ரிம் பண்ணி விட்டோம்னா அவங்க வந்த உடனே ஓட்டி இப்போ கிளியர் பண்ணி விட்டல. இதுக்கப்புறம் மறுபடியும் 3-4 மாசம் தொடர்ந்து காயோ எல்லாமே கொடுத்துக்கினே இருக்கும். இப்ப இந்த ட்ரிம் பண்ணும்போது இதுல எதனா தடவுவீங்களா? அந்த இடத்துல எதுவும் பூச்சி எதனா அதனா தடவுவீங்களா? இல்ல, எதுவுமே கிடையாது. எதுவுமே ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுல பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்காது? இருக்கும். அதான் நம்ம இது அடிக்கிறோம், மீன் அமிலி அடிக்கிறோம், பத்தியல கரைச்சல் அடிக்கிறோம், எருக்கஞ்சாறு அடிக்கிறோம். அதனால எந்த பிரச்சனை இல்லை. பூச்சி கொல்லி கிடையாது, அது பூச்சி விரட்டி. பூச்சி எதுவும் நீங்க கொல்றது இல்ல. பூச்சி கொல்லக்கூடாது இல்ல, அதனால நாங்க பூச்சி கொல்றது இல்ல. பூச்சியை விரட்டி, அவ்வளவுதான். பூச்சி விரட்டுவோம். இதுல இருந்து அதுக்கு தாவும், அதுல இருந்து இதுக்கு தாவும், அவ்வளவுதான். ஆமா, பூச்சி விரட்டியே தவிர பூச்சி கொல்லி கிடையாது. பூச்சி கொல்லின்னா நாங்க இங்கிலீஷ் மருந்துக்கு தான் போகணும். இப்ப நீங்க சொன்னீங்க மகசூல் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து 250 கிலோ எடுத்துருக்கேன். 250 கிலோ தாராளமா எடுத்திருக்கோம். நாங்க வந்து இப்போ இந்த 3 வருஷத்துல ஒரு நாளைக்கு 250 கிலோ மினிமம் எடுத்திருக்கோம். அந்த 2 மாசத்துக்கு எவ்வளவு கிலோ வரும்னு சொல்லுங்க. 2 மாசத்துக்கு போடுங்களேன். எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துல ஃபுல்லா கொடுக்கும், ஒரு மாசத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல இன்னும் 2 மாசமும் கரெக்டா அதிகமா கொடுத்தா கூட எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 5 டன் காய் எடுத்துருவோம். 3 ஏக்கர்ல 5 டன் காய் எடுப்போம். நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா சார், அந்த அளவுக்கு நீட்டா வச்சு. ஆமா சார், 10-12 பேர் ஒர்க் பண்றோம் உள்ள. ஆமா சார், நல்லா உண்மையே வந்து நல்லா 12 பேர் ஒர்க் பண்றோம். 12 பேருக்கும் வந்து மாச சம்பளம் தான் போட்டு தராரு. நல்லா போயிருக்கு. நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றியா.